விடாமுயற்சி பார்த்தாச்சு கைஸ். ஸோ அதை பற்றி ரிவ்யூ கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து நான் தியேட்டரில் வந்து நேற்று அதோட க்யூட் மூமெண்ட்ஸ்லாம் எனக்கு பிடிச்சிருந்த சீன்ஸு அண்டு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு வந்து எல்லாமே கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது நான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் அதோட ரிவ்யூலாம் சொல்கிறேன் கைஸ். வேறு லெவல் வைப்பில் செம மாசாக இருந்துச்சு எனக்கு இதெல்லாம். ஓகே, இப்போது நம்ம ரிவ்யூக்கு போயிடலாம். ரிவ்யூ போகணுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் பற்றி பேசலாம். பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா கப்பல் கோல்ஸ். எனக்கு இந்த கப்பலை பற்றி காமிச்ச விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் வந்து சினிமாட்டோகிராஃபி, ஃப்ரேம்ஸ்லாம் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஓப்பன் ஸ்பேஸுங்கிறதால வந்து ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. மூணாவதாக நம்ம பார்த்தோன்னா வந்து மியூசிக். அனிருத் தான் வேறு லெவலில் மியூசிக் பண்ணியிருந்தார். அந்த சவுதிகா பாட்டில் வந்து இருங்க பாய் அந்த ஒரு வேர்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த மிடில் இருங்க பாய் அது வேறு மாதிரி இருந்துச்சு. அண்டு ஃபோர்த்து ஒன் பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு ஹாலிவுட் மூவி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அந்த ஸ்டைலாக போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இதில் வந்து ஆரவ் வந்து வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருந்தார். அவரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம நெகட்டிவ்க்கு போகலாம். ஓகே, நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் அண்ட் ரெஜினா. இவங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் இவங்களோட சீன்ஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவங்களோட ஆக்டிங் வந்து ஒரு வில்லனாக வந்து வேறு லெவலில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. செகண்ட் நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் பார்த்திங்கன்னா அசர்பைஜான் லாங்குவேஜ் தான். ஒன்றுமே புரியலங்க, ஒன்றுமே புரியல. அது சப்டைட்டில்ஸ் இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு அதோட அந்த லாங்குவேஜ் தான் நம்மளுக்கு இதுவாக தெரிஞ்சிச்சு. அண்டு வந்து இது தேர்டு நெகட்டிவ்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோட் ட்ராவல் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட்டில் நம்ம வந்து பார்த்தோன்னா திரிஷாவோட அஃபைர் சீரியஸாக அதை பற்றி பேசிகிட்டே இருந்தாங்க. ஆனால் என்னடா கடைசி வரைக்கும் அந்த ஆளை காட்டாமலே போயிட்டீங்க அப்படின்னு தான் ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. யாரடா அந்த பிரகாஷ்ன்னு இருந்துச்சு எனக்கெல்லாம். எப்படா அந்த பிரகாஷை காட்டுவீங்கன்னு லாஸ்ட் வரைக்கும் ஏமாற்றிட்டாங்க, காட்டவே இல்லை. ஓகே, அது வந்து ஒரு முக்கியமான கேரக்டராக அவங்க கன்சிடர் பண்ணல, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் வந்து ஐயா இந்த தியேட்டரில் நம்ம பக்கத்தில் இந்த ஜோடியாக உட்காந்துட்டு தாங்க முடியலங்க. ஏன்டா போகணும், ஏன்டா உங்கள் பக்கத்தில் சீட் கிடச்சின்னு ஆயிடுச்சுங்க. அப்படியே அந்த சைடு வந்து அவங்க பேசுகிறதே கேட்டுக்கிட்டே அந்த மூவி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. சரி, ஓகே கைஸ், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.